பிளாமுட்டுக்காடு டு ட்ரிவாண்டம் ஜூ. இன்னைக்கு இப்போ என்ன பண்ண போறோம்? என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம பைபாஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரம் பிளாமுட்டுக்காடு பைபாஸ் வந்து எத்தியாச்சு. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக ட்ரிவாண்ட்ரம் போக போகிறோம். ஸோ பைபாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட ரேடியோ ஜாக்கி வந்து ஹன்சனி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. ஆளே இல்ல, சூப்பரா இருக்கு. அந்த சைடு பார்த்தா அந்த செடி நல்லா இருக்குது. நடுவுல செடியெல்லாம் வச்சிருக்காங்க. போயிட்டு இருக்காங்க. முன்ன ஒரு கார் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்க போறோமா? அனிமல்ஸா பார்க்க போறோம். ஆமா, அனிமல்ஸ் நாங்க பார்க்க போறோம். ஒரு பைக் உள்ள வருது. பார்த்து பைக் எல்லாம் உள்ள வருது. ஆனா ரோடு நல்லா நீட்டா இருக்குல்ல, நல்லா க்ளீனா வச்சிருக்காங்க. இடையில வேலை பார்த்து போட்டுருக்கேன். இல்ல, இங்க நல்லா ரெகுலரா வந்துட்டு நல்லா க்ளீனிங் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ நீங்க தமிழ்நாடு அந்த சைட்லாம் பார்த்தா கூட ரோடு வந்துட்டு நல்லா ரொம்ப பஞ்சர் அடிச்சு இருக்க மாதிரி இருக்கும். அதை இடம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அழகா போடுறாங்க. இங்க கட் பண்ணி நல்லா போடுறாங்க. ஆமா, இங்க கட் பண்ணி போடுறதுனால நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா வைப்ரேஷன் அடிக்கடி இருக்குல்ல? வைப்ரேஷன் சின்னதா இருக்கு. சொல்லலாம், பரவாயில்ல, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ நாங்க போயிட்டு இருக்க இடத்துல அங்க ரோடு கட்டிட்டு இருக்காங்க. இதான் சிவாலயம் போற அந்த ரோடு. அந்த சிவா டெம்பிள், ஆலிமலை சிவா டெம்பிள் உண்டுல, அது போக அந்த மேலே பிரிட்ஜ் வந்து அந்த ரோடு தான் போகிற ரோடு அது. ஆமாம், இங்கே கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப நாளாக இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதியம் அந்த சைடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி அந்த வித்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு அந்த லென்த்துக்கு டெப்த்தே வந்து கான்கிரீட் போடுறாங்க. நல்லா இதாக இருக்குது. பட் ஆனால் அவங்க இத்தனை கான்கிரீட் போடுறாங்க. இங்கேயும் நம்ம கான்கிரீட் லைட்டாக கொஞ்சம் ஒரு கீழ் மாதிரி போட்டிருந்தா நமக்கு ரோடு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அவங்க ஆட்கள் ஸ்லோவாக போகணும் அப்படின்றதுக்காக ஆமாம் நல்லா இது பண்ணுறாங்க. இந்த இடம்லாம் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்லாம் நிறையா ஆயிருக்கு இந்த இடத்துல. ஏன்னா நைட்டு ஆட்கள் வரும்போது ஸ்லோவாட்லாம் வராது. இந்த எண்டு வரைக்குமே ஃபாஸ்ட்டாக வந்து அதன் பிறகு தான் ஸ்லோவாகும். நல்லா இறக்க இருக்கனால ஃபுல்லாக தெரியாது. இன்னொன்று தமிழ்நாடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து நிறுத்தி அந்த ஸ்டாப் போர்டு லைட்டெல்லாம் வைக்கிறதுலாம் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. வேலை பார்ப்பாங்க, தொட்டு அடுத்து உங்களுக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க வேலை நடக்கிறது அப்படின்னா. அப்போ அதனால தான் இங்கே வந்து நிறையா இதாகும். இப்போ சைடில் க்ளீனிங்லாம் நடக்கும். க்ளீனிங் நடக்கிறப்போ ஆட்கள் பக்கத்தில் அந்த சிவப்பு கோன் இருக்குல்ல வச்சுட்டு பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப தப்பு. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்க ரோட்ல நிறைய ஹோட்டல் ஒன்று இருக்காது. கொஞ்சோண்டு நல்லா இருக்கும். இது ஆனந்தாஸ் ஹோட்டல். இது இங்கே இந்த பைபாஸில் புத்தன்கடைன்ற ஒரு பிளேஸ். இது ஒரு மெயினான இது புத்தன்கடை. ஆமாம், இது நான் ரொம்ப நல்லா இருக்கும். திருவனந்தபுரம் டு அந்த கலிகள் பாரசாலை போகிற அந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சர்குளம்ன்ற ஸ்டாப்புக்கும் முன்னாடி புத்தன்கடை ஸ்டாப்னு ஒன்று உண்டு. ஸோ அதில் தான் அந்த காயத்ரி ஹோட்டல், அது வெஜ் ஹோட்டல், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே சரவணபவன் ஒன்று இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்டோம். சட்னி புளிச்ச சட்னியாக இருந்தது. அன்றைக்கி போய் வயிறு பிரச்சனை தான் வந்தது, அதிகமாக இருந்தது. ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. உண்மையிலே இது வந்து பேர் சரவணபவன் இருக்கே ஒழிய, பட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ எப்படின்னு தெரில. பட் ஆனால் காயத்ரி வாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்கே இருக்கிற ஒரே பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்க் மட்டும் தான். அந்த புத்தன்கடை ஸ்டாப்பில் மட்டும் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுவும் பைபாஸ்லேயே. இதுக்கு அடுத்த பெட்ரோல் பங்க் அப்படின்றது காஞ்சரங்குளம் பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் தான், ரைட் சைடில் இருக்குது. இதை தவிர்த்து விட்டிங்கன்னா அடுத்த பெட்ரோல் பங்க்லேயே ட்ரிவாண்ட்ரம் போனதான். இங்கேருந்து நியர்லி நம்ம ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் அப்படின்றது வரும். ஸோ பெட்ரோல் பங்க் வரணும் அப்படின்னு முன்னாடியே நீங்கள் பாரசாலை கலிவால் அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸி. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே மிடில் ஃபில் பண்ணிக்கணும். இதை விட்டால் அடுத்து நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் சிட்டி அவுட்டர், ஜஸ்ட் அவுட்டரில் தான் இருக்குது. காஞ்சிரங்குளம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹோட்டல் 3 ஹோட்டல் இருக்குது. அதில் நம்ம பாரசாலை இருந்தது வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது ஹோட்டல். கீழே பாலத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஹோட்டலில். ஃபுட்டு நைட் ஆகும்போது புட்டு, அப்பம், இடியப்பம் எல்லாமே சூடோட கிடைக்கும். நான்வெஜ்ஜி அது சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். கிரில் ஹவுஸ் ஹோட்டலோட பேர். அதுக்கு ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப மோசமாக இருந்தது. முன்ன ஒரு வாட்டி சாப்பிட்டோம். காசும் அதிகம், ஆனால் ஃபுட்டு நல்லா இல்லை. வந்து ட்ரிவாண்ட்ரம் பைபாஸ், அதாவது இஞ்சிக்கல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பைபாஸ் வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து எகைன் சிட்டிக்குள்ளே போகிறோம். ஜூ போயிட்டு அங்கே உங்களுக்கு அடுத்தது சந்திப்போம்.
பார்க்கிங் ருபீஸ் 150 ரூபாய். பார்க்கிங் இப்போ நாங்கள் பார்க்கிங் பண்ண போயிட்டு இருக்கோம். உள்ள நல்லா க்ரீனரிஸ் நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். மைல்டாக வந்து வாக் பண்ணி போகிறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பார்க்கிங்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு சண்டே இல்லை, இன்னைக்கு நல்லா ஹெவியாக போயிட்டு இருக்கு. அது அழகா இருக்கு. நிறைய ஆட்கள் எல்லாம் உள்ள நிக்கிறாங்க.